ஹே காய்ஸ், இட்ஸ் மீ யுவர் மைண்ட் வாய்ஸ். ஆக்சுவலி அதுக்கு இந்த வீடியோ அப்படி சொல்லி தமிழ்னு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன மாதிரியான வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருக்குது. லைக் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா காக்கி சட்டைன்ற ஒரு மூவிலன்றது தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் லான்ச் போச்சு ரீசெண்டாக. ஸோ அந்த ட்ரைலர் லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் தான் சார். ஸோ அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க. நான் தான் இந்த மாதிரியான பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எந்த ஒரு மேடையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணலை, அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணலை, அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் விஜய் டிவியை சொல்கிறாரா இல்லை தனுஷை சொல்கிறாரானே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை சொல்கிறாரு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாண்ட். பட் இது ஒரு தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவரை அப்படி பேசுறது தப்பு. அப்படி பேசியிருந்தாருன்னா அப்படின்னு சொல்லி தனுஷை தாக்கி பேசியிருந்தாருன்ற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது. தவறான ஒரு செயல். ஒருத்தருடைய லைஃப் ஸ்டேஜுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னும் போது அவருடைய ஹெல்ப் அவளுக்கு இருந்திருக்கு அப்படின்னும் போது. ஆனால் நான் தனுஷ் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டாப் 5ல் டாப் 6ல் டாப் 10ல் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஏதோ ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க தனுஷ். அதில் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு அதிகம். இப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக ஒருத்தவர் வந்து தாக்கி பேசி ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு செயலாக நான் நினைக்கிறேன். வை மேன் வை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றவங்கள பற்றி பேசுகிறத தவிர்ப்போம். முக்கியமாக வாழ்க்கையில் வளர்த்து விட்டவங்கள மறந்தாலும் பரவாயில்ல, அவங்கள இந்த மாதிரி தவறாக பேச வேணாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.